எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் நீங்கள் போட்டியிடலாம் என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இதற்கு என்ன பண்ணும்? துறவியா இருந்த அரசியலுக்கு வரலாம். நான் இந்த மக்கள் போராட்டங்களிலே ஈடுபடுவது கூட என்னுடைய பார்வையிலே அதுவும் ஆன்மீகம்தான். தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் இதுக்கு எதிரான விதத்திலே சத்திய பிரமாணம் என்னாலே செய்ய முடியாது. தேர்தலுக்கு முதல் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், அரசியல் கைதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் விடுதலை செய்வோம். அதுக்கு பிறகு இப்ப நீதி அமைச்சர் சொல்றார் அரசியல் கைதிகள் என்றே யாருமே இல்லை. உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் இந்த அரசுக்கு வாக்களிப்பதால் எங்களுக்கு எந்த பயனும் நடக்க போவது கிடையாது. இந்த அரசு தான் வடக்கு கிழக்கு இணைப்பை வழக்கு போட்டு பிரித்தது. இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அப்பொழுது விவசாய அமைச்சராக இருந்தார். அவர் தமிழர்களுக்கு உதவி வழங்கப்படுமாக இருந்தால் நான் பதவி துறப்பேன் என்று சொல்லி அமைச்சு பதவியே துறக்கிறார். யார் ஒற்றுமைக்கு எதிராக செயற்படுகிறார்களோ அவர்களை ஓரங்கட்டுவதனூடாகத்தான் பாராளுமன்ற தேர்தலில் அவர் தோற்றிருக்கலாம். திருப்பி ஏதோ ஒரு வழியினூடாக அவர் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முயற்சிக்கலாம். வணக்கம் நேயர்களே, தாய் தொலைக்காட்சியின் சமகலம் நிகழ்ச்சி வாயிலாக இன்றும் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. வாரம் நாங்கள் பல்வேறு விடயங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழர்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பல்வேறுபட்ட உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். தீர்வுகள் கிடைக்கின்றனவா, கிடைக்குமா என்ற இயக்கத்தில் தமிழர்கள் ஒவ்வொரு போராட்டங்களையும் முன்னெடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கான பிரதிநிதிகள் எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுத் தருவார்களா என்ற எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு முறையும் வாக்களித்து அவர்கள் எங்களுக்கான பிரதிநிதிகளாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுத் தருவார்களா என்ற இயக்கத்தோடு. ஆனாலும் தொடர்ச்சியாக மக்கள் தங்களுக்கான உரிமைகளுக்காக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் மாறினாலும் மக்களுடைய போராட்டங்கள் ஓயவில்லை என்பதை நாங்கள் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற சுதந்திர தினத்தின் போது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ள இருப்பவர் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையில் ஒரு பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதனை ஒருங்கிணைத்தவர், அதனூடாக உலகமே பார்க்கும்படியாக உலகமே அறியக்கூடிய ஒருவராக இருந்தவரை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக இணைத்திருக்கிறோம். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவ திரு வேலன் சுவாமிகள் தான் இன்றைய சமகலம் நிகழ்ச்சி வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்திருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பது போன்று மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டங்களை ஒவ்வொரு அரசிலுமே முன்னெடுத்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே போராட்டம் என்றாலே வேலன் சுவாமிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதிகளவிலே. அந்த வகையிலே வேலன் சுவாமிகள் என்றால் நாங்கள் முன்னைய காலங்களில் அறியப்பட்டது ஆன்மீகவாதியாக நாங்கள் அறிந்திருந்தோம். அவருடைய அடையாளமே ஆன்மீகமாகத்தான் இருந்தது. ஆனாலும் திடீரென மக்களுக்கான போராட்டங்களிலே வேலன் சுவாமிகள் பங்கேற்பதற்கான காரணம் என்ன? இது ஒரு அரசியலுக்கான ஆரம்பமாக இருக்குமோ என்கின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? ஆமாம், நிச்சயமாக நீங்கள் கேட்ட அந்த பார்வை, அந்த கருத்து பல மக்களுக்கு இன்றும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அடியேன் யாழ்ப்பாணத்துக்கு தாயகத்துக்கு ஒரு துறவியாக 2011ஆம் ஆண்டு பணிபுரிய இங்கே வந்த காலத்தில் இருந்தே மக்கள் சார்ந்த போராட்டங்களிலே நான் வகிபாகங்களை வகித்து வந்திருக்கிறேன். ஆகவே அந்த 2009க்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பணிகளிலே எங்களுடைய மக்கள் யுத்தத்தினுடைய இறுதிக்கட்டத்திலே இடம்பெயர்ந்து வவுனியாவிலே செட்டிக்குளம், ராமநாதன் போன்ற முகாம்களிலே இருந்த பொழுது அங்கே நேரடியாக சென்று, அப்பொழுதும் நான் ஒரு துறவியாகத்தான் இருந்தேன். ஆகவே துறவி என்ற ஒரு நிலையிலே அங்கே நேரடியாக சென்று அந்த மக்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருக்கிறோம். அதிலிருந்து ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இருந்தும் முழுமையாக சுதந்திரமாக என்னாலே ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருந்தது. நான் 2020ஆம் ஆண்டு நான் தனித்துவமாக சுயாதீனமாக இயங்குகிற ஒரு முடிவை எடுத்ததன் பிற்பாடு, வேலன் சுவாமிகளாகியதன் பிற்பாடு எனக்கு சுதந்திரமாக செயற்படக்கூடியதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் அந்த பேரெழுச்சி போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டது. அது ஒரு பெயரை, முகவரியை வேலன் சுவாமிகளுக்கு தந்திருக்கிறது, அல்லது தமிழ் தேசிய பரப்பிலே வேலன் சுவாமிகளை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் அதற்கு முற்பட்ட காலங்களிலேயே
இந்த இந்த பயணம், இந்த மக்கள் சார்ந்த போராட்டங்களுக்கான ஒரு நீதிக்கான பயணம் என்பது நடந்து கொண்டுதான் இருந்தது. அதற்கு பிறகு இந்த P2P போராட்டத்துக்கு பிறகு இந்த பயணம் இன்னும் வீறு கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இரண்டாவதாக, ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுது அடியேனுடைய பார்வையிலே நான் இந்த மக்கள் போராட்டங்களிலே ஈடுபடுவது கூட என்னுடைய பார்வையிலே அதுவும் ஆன்மீகம்தான். நாங்கள் பொதுவாக ஆன்மீகம் என்றால் கோவிலுக்கு போய் கும்பிடுவது அல்லது தேவாலயங்களுக்கு போய் பிரார்த்தனை செய்வது, பள்ளிவாசலுக்கு போய் கும்பிடுவது என்றது மட்டும்தான் நாங்கள் ஆன்மீகம் என்று வைத்திருக்கிறோம். என்னுடைய பார்வையிலே அனைத்துமே ஆன்மீகம் தான். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே ஆன்மீகம் தான். நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம் என்ற விதத்தில் ஒரு அறம் சார்ந்த அடிப்படை விடயம்தான் இங்கே இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த மண்ணிலே தங்களுடைய இளமை காலத்தை துறந்து எத்தனை ஆயிரம் மாவீரர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களும் துறவிகள்தான். ஏனென்றால் தங்களுடைய ஆசைகளை, இளமைக்கால வாழ்க்கையை, தாய் தகப்பன் சகோதரங்களை அனைத்தையுமே, கல்வியை, வாழ்க்கையை துறந்து எங்களுக்காக, எங்களுடைய உரிமைகளுக்காக, தமிழினத்தினுடைய விடுதலைக்காக தங்களை தியாகம் செய்திருக்கிறார்களே, அதுவும் துறவு நிலைதான். துறவு என்பதே தியாகம் என்பதுதான். ஆகவே இப்பொழுது இந்த போராட்டங்களில் ஈடுபடுவதும் ஆன்மீகம்தான் என்ற ஒரு கருத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, எதிர்காலத்தில் கட்சி அரசியல் அல்லது தேர்தல் அரசியலுக்குள்ளே வருகின்ற எண்ணம் அடியோடு கிடையாது. அதாவது முதலமைச்சர் பதவியோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோ அல்ல வேறு எந்த பதவியோ நான் வகிக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் ஆன்மீக ரீதியிலே தேர்தல் கேட்க முடியும், முதலமைச்சராகவும் வர முடியும். இந்தியாவில் எடுத்துக்கொண்டா கூட அப்படி துறவிகள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினராக கூட வர முடியும். ஆன்மீக ரீதியிலே அப்படி வருவது தவறு கிடையாது. வந்தால் அது பற்றில்லாமல் அதை செய்தோம்னா அது சரி. ஆனால் என்னுடைய நிலப்பாடு ஆன்மீக ரீதியான நிலப்பாடு இல்லாமல் என்னுடைய இனத்தினுடைய விடுதலை சார்ந்த நிலப்பாட்டிலே நான் எந்த கட்டமைப்புக்குள்ளே உள்ளுக்கு செல்ல நான் விரும்பவில்லை. என்னாலே சென்று எங்களுடைய இனத்தின் தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் இதுக்கு எதிரான விதத்திலே சத்திய பிரமாணம் என்னாலே செய்ய முடியாது. ஆகவே அதுதான் அடிப்படை காரணமே தவிர, சில பேர் நினைக்கிறார்கள் துறவியா இருந்தா அரசியலுக்கு வரக்கூடாது என்று. அப்படி கிடையாது. துறவியா இருந்தால் அரசியலுக்கு வரலாம், பற்றில்லாமல் அவர் அதை செய்ய வேண்டும். அதுதான் நிபந்தனையாக இருக்கிறது. ஆகவே நான் ஸ்ரீலங்கா அரசுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. ஆகவே அந்த அரசுக்கு கட்டுப்பட்டு அந்த அரசு நடத்துகின்ற தேர்தல்களிலே நான் ஒருபோதும், இது ஆயுட்காலமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒருபோதும் நான் வரப்போவது கிடையாது. அதிலே மிக உறுதியாக இருக்கிறேன். ஒரு கருத்து நிலவுகிறதே, நீங்கள் இதை குறிப்பிடும் போது கூறுகிறேன், எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் நீங்கள் போட்டியிடலாம் என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இதற்கு என்ன பதில்? நிச்சயமாக அப்படி ஒரு எண்ணமே கிடையாது, அடியோட கிடையாது. ஆனால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்துக்களை காலத்துக்கு காலம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருக்கலாமே தவிர, அநேகமான ஊடகங்களிலே நான் பல செவ்விகளில் கூட இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி இருக்கிறேன். அடுத்தது, துறவி என்ற நிலை கொள்கைக்காக வாழ்பவர். அவர் எந்த விட்டு கொடுப்புக்கும் அங்கே போவது கிடையாது. ஆகவே இந்த உலகியல் ஆசைகள், பெயர், புகழ், பணம், பதவி, அதிகாரம் என்ற இது எல்லாத்தையும் கடந்தவன் தான் துறவி. ஆகவே அந்த அடிப்படையில் ஒருபோதும் இந்த விஷயங்களே நான் ஈடுபட போவது கிடையாது. P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, அதனுடைய இலக்கு? அந்த P2P போராட்டம் நடந்த 2021ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்பு அந்த போராட்டம் உண்மையிலேயே 2009 யுத்தம் மௌனித்ததன் பிற்பாடு எங்களோட தாயகத்திலே நடந்த தன்னெழுச்சியான ஒரு போராட்டம், சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட எழுச்சி எங்களை தொடர்ச்சியாக நாங்கள் இந்த எழுச்சியை தக்க வைக்க வேண்டும், ஆகவே ஒரு இயக்கத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தந்தது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அந்த போராட்டம் முடிவடைந்தது. 2021ஆம் ஆண்டு 3 நாட்களின் பின்பாடு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இந்த P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கம் அங்குரார்ப்பணம் செய்யப்படுகிறது. ஆகவே அதனுடைய இலக்கு, P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய இலக்கு தமிழினத்தினுடைய விடுதலை, எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை, விடுதலையை அடையும் வரை நாங்கள் அனைத்து வழிகளிலும் போராடுவோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. P2P மக்கள் பேரெழுச்சி இயக்கத்திலே அங்கத்தவர்களாக இருப்பவர்கள் இப்பொழுதும்
அல்லது எதிர்காலத்திலும் தேர்தல் அரசியலிலோ அல்லது கட்சி அரசியலிலோ ஈடுபட முடியாது என்கின்ற ஒரு கொள்கையும் நாங்கள் கடுமையாக கடைபிடித்து வருகின்றோம். அண்மையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது, இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. பாரியளவில் ஒவ்வொரு இடங்களிலுமே கொண்டாடப்பட்டது. ஆனாலும் நாங்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் அதனை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நீங்கள் கூட யாழ்ப்பாணத்திலே நல்லூர் பகுதி, யாழ் பல்கலைக்கழக பகுதிகளிலே போராட்டங்களிலே ஈடுபட்டிருந்தீர்கள். இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு அரசிலுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது புதிய அரசை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியிலே குறிப்பாக வடக்கிலிருந்து அதிகளவு வாக்குகள் சென்றிருக்கின்றன இந்த அரசாங்கத்துக்கு. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த போராட்டங்களின் போது முன்னைய அரசாங்கங்கள் இருக்கின்ற பொழுது பல அச்சுறுத்தல்கள், புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தல்கள் இருந்தது. போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு போராட்டங்களின் போது தள்ளுமுள்ளுகள் என்று சொல்லி பல வாக்குவாதங்கள் என்று சொல்லி நிறைய விடயங்கள் இருந்தன. இந்த விடயத்திலிருந்து ஏதாவது மாற்றம் தெரிகிறது? அண்மையில் இந்த அரசிலே போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது ஏதாவது மாற்றங்களை உணரக்கூடியதாக இருந்ததா? சுதந்திரமாக போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்ததா? இல்லை, நிச்சயமாக இல்லை. எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான் உண்மை. உதாரணமாக நாங்கள் இந்த சுதந்திர தினத்துக்கு எதிராக நாங்கள் காலமாக கரிநாளாக பிரகடனப்படுத்தி வருகின்ற இந்த போராட்டத்தில் நாங்கள் இங்கே நல்லூரிலே தியாக தீபம் திலீபன் நினைவாலயத்துக்கு முன்பாக ஒரு அடையாள கருப்பு கொடி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்த பொழுதே போலீசார், இராணுவ புலனாய்வாளர்கள் அங்கே புகைப்படம் எடுக்கிறார்கள். அப்போ புகைப்படம் எடுக்கிறார்கள்னா இந்த அரசு வந்த பொழுது இந்த அரசினுடைய அமைச்சர் சொல்லி இருந்தார் புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது, நாங்கள் அதுக்கெல்லாம் எதிரான நிலப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறோம், குறிப்பாக மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படும் பொழுது அப்படியான விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நடைமுறையிலே இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இந்த அரசு வெறுமனே தன்னுடைய வாக்கு வங்கிக்காக உறுதிமொழிகளை, வார்த்தைகளை, வசனங்களை சொல்கிறதே தவிர அடிப்படையில் எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒரு விடயம். அடுத்தது, இந்த அனுர அரசை எடுத்தீர்கள் என்றால் தேர்தலுக்கு முதல் அவர்கள் சொல்லி இருந்தார்கள் அரசியல் கைதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் விடுதலை செய்வோம். அதுக்கு பிறகு இப்போ நீதி அமைச்சர் சொல்றார் அரசியல் கைதிகள் என்று யாருமே இல்லை அப்படின்னா எல்லாரும் பயங்கரவாதிகள் என்று அர்த்தம். அப்போ அப்படி ஒரு நிலப்பாடு எடுத்து இப்போ நேற்று சுதந்திரத்தை கூட சிலர் விடுவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு சிலர் மத்தியிலே இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே இந்த அரசு வந்ததிலும் எந்த விடயத்திலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது எங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே தெரியும். அதனால் தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கூட தேர்தலுக்கு முதல் சொல்லி இருந்தோம், இந்த என்பிபி என்கின்ற இந்த அரசுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று. இப்பொழுதும் சொல்லுகிறோம், இனி வரப்போகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் இந்த அரசுக்கு வாக்களிப்பதால் எங்களுக்கு எந்த பயனும் நடக்கப் போவது கிடையாது. குறிப்பாக தமிழர்களுடைய விடயம் சார்ந்து தென்னிலங்கையிலே எந்த சிங்கள அரசு ஆட்சிக்கு வந்தாலும் ஒரே நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த அனுர அரசு ஜேவிபி, இப்பொழுது என்பிபி என்ற முகத்திலே தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலே இது வந்திருக்கிறது. இந்த அரசு தான் வடக்கு கிழக்கு இணைப்பை வழக்கு போட்டு பிரித்தது. வடக்கையும் கிழக்கையும் பிரித்தது இந்த அரசு தான். இதே அரசுதான் 2004ஆம் ஆண்டு சுனாமி இழப்புக்கு பிற்பாடு ஒரு பொது கட்டமைப்பு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு நிதியுதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பொழுது இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அப்பொழுது விவசாய அமைச்சராக இருந்தார். அவர் தமிழர்களுக்கு உதவி வழங்கப்படுமாக இருந்தால் நான் பதவி துறப்பேன் என்று சொல்லி அமைச்சு பதவியே துறக்கிறார். ஆகவே இனவாதத்தையும் இந்த பேரினவாதத்தையும் அதே போல பௌத்த மதவாதத்தையும் மிகவும் அதிகமாக வைத்திருப்பது இந்த அனுர அரசு தான். மிகவும் ஆபத்தான அரசு. ஆனால் அவர்கள் இப்பொழுது எல்லோரும் இலங்கையர்கள், சமத்துவம், சம உரிமை என்ற போர்வையிலே அவர்கள் வசனங்களை வெளியிலே சொன்னாலும் அடிப்படையிலே அங்கே அந்த செயற்பாடுகள் நடைபெறவில்லை. இந்த புதிய அரசு வந்ததன் பிற்பாடு எத்தனையோ ஆணைக்குழுக்களை நியமித்து விட்டார்கள். எந்த ஆணைக்குழுவிலும் ஒரு தமிழரோ ஒரு இஸ்லாமியரோ கிடையாது. அமைச்சு நியமனங்கள், பிரதி அமைச்சர் நியமனங்களில் கூட உங்களுக்கு தெரியும், முதல்ல இஸ்லாமியர்களுக்கு எந்த அமைச்சு பதவியும் வழங்கவில்லை, பிறகு பிரதி அமைச்சராக வழங்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழர்களுக்கும் எந்த அமைச்சு பதவியும் கிடையாது, பிரதி அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அதனை தெளிவாக நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள். வெளியிலே பிரச்சாரத்திலே ஏதோ தாங்கள் நல்லவர்கள் போலவும், தாங்கள் சமமானவர்கள், எல்லோரையும் நேசிக்கிறோம் என்பது போலவும், நாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்பது போலவும் ஒரு பெரிய மாயையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசுகள் எங்களுக்கு எந்த மாற்றத்தையும் தரப்போவது கிடையாது. இவர்களுடைய ஆட்சி காலத்திலே எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கப் போவது கிடையாது. ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த உண்மையை உணர்ந்து
எதிர்வரும் தேர்தல்கள் கூட எங்களுடைய பிரதிநிதிகளை, தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் பலமடைய முடியும், எங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த இடத்திலே ஒரு கேள்வி, அதாவது எங்களுக்கான தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் மக்கள் முன்னிய தேர்தல்களில் நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் பிரதிநிதிகளை தான் அதிக அளவிலே தெரிவு செய்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களில் ஒரு மாற்றம் தென்படுவதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகிற மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளிடையே காணப்பட்ட ஒற்றுமையின்மைதான் மக்களை இவ்வாறு திசை திருப்பி ஒரு அலையிலே அள்ளுண்டு செல்வதற்கு மிக பிரதான காரணமாக இருந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல்களின் பின்னரும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் சென்று விமர்சிக்கிறார்கள், குறிப்பாக மரண சடங்குகளில் கூட சென்று ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னமும் இந்த ஒற்றுமைக்கான ஒரு சமிச்சை கூட, ஒரு சில சமிச்சைகள் தென்பட்டாலும் அதிலும் முடிவுகள் எடுக்கப்படாது, இவ்வாறு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலை தொடருமாக இருந்தால் மக்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மாறுவார்களா என்கின்ற ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே தமிழ் தேசிய கட்சிகளில் மாற்றம் ஏற்படுமா? மக்களுக்காக ஒன்றிணைவார்களா? நிச்சயமாக இந்த நீங்கள் சொல்வதிலே உண்மை இருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையாக இல்லாத தன்மையும், அவர்கள் சில விடயங்களிலே சில தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த சில உறுப்பினர்கள் அல்லது சில தலைவர்கள் போலியான தமிழ் தேசியத்தை கதைத்து கொண்டு அல்லது தங்களை தாங்கள் வளர்த்து கொண்டு மக்களுக்கு எதுவும் செய்யாத நிலை, இப்படி பல்வேறுபட்ட குறைகள் தமிழ் பிரதிநிதிகள் மத்தியிலே, தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியிலே இருக்கின்றன. அது யதார்த்தம். அதைத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் இப்படியான ஒரு மாற்றத்தை அல்லது அலையிலே அள்ளுண்டு போனதுக்கான ஒரு காரணமாக கூட நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதிலும் வாக்குகள் என்று பார்க்கும் பொழுது பாராளுமன்ற ஆசனங்களை இங்கே யாழ் மாவட்டத்தில் பார்த்தால் அதிகமாக என்பிபி பெற்றிருக்கிறது என்று பார்த்தாலும் போனஸ் ஆசனம் உட்பட வாக்குகள் என்று பார்க்கும் பொழுது பார்த்தால் பெரியளவு அலை மாற்றம் அங்கு வரவில்லை. அது மாற்றமாக காட்டப்பட்டாலும் வரவில்லை. அரசாங்கத்தோடு ஏற்கனவே சேர்ந்து நின்ற தமிழ் பிரதிநிதிகளுடைய சில வாக்குகளும் இவர்களுக்கு சென்று முழுமையான வாக்குகள் இல்லை, அதில் ஒரு பகுதியும் என்பிபிக்கு சென்றிருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் இவற்றை சரியான விதத்திலே ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முடிவுகளுக்கு பிறகு நாங்கள் இனியாவது ஒற்றுமைப்பட வேண்டும். நாங்கள் தமிழ் இனமாக, தமிழ் தேசிய கோட்பாடாக நாங்கள் அனைவரும் ஒருமித்தால்தான் எங்களால் எதிர்காலத்திலே தொடர்ந்து எங்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயத்திலே பயணிக்க முடியும் என்பதை உணர்ந்து எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக கொள்கையின் அடிப்படையிலே அந்த ஒற்றுமை கட்டியெழுப்பப்பட்டு ஓரணியாக வர வேண்டும். அதற்கு எதிராக தமிழ் தேசிய போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்பினர்களை அல்லது அரசியல் பிரதிநிதிகளை மக்கள் சரியாக அடையாளம் கண்டு இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்தே அவர்களை முற்றுமுழுதாக ஒதுக்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் யார் ஒற்றுமைக்கு எதிராக செயற்படுகிறார்களோ அவர்களை ஓரங்கட்டுவதன் ஊடாகத்தான், பாராளுமன்ற தேர்தலில் அவர் தோற்றிருக்கலாம், திருப்பி ஏதோ ஒரு வழியின் ஊடாக அவர் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முயற்சிக்கலாம். அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கேட்கலாம், நீங்கள் அடுத்த மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் நில்லுங்கொண்டு கேட்டால் அவர் ஓமண்டு நின்றாரெண்டா, அவர் பதவியை ரிசைன் பண்ணாரென்றால் இவர் பேருந்து ஒரு எம்பியா வரலாம். இப்படியான பல சூழ்ச்சி திட்டங்கள், பல்வேறு விடயங்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த விடயத்திலே எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளும் மக்களும் மிகவும் விழிப்புணர்வோடு யார் உண்மையிலேயே மக்களுக்காக தூய்மையான ஒரு ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்பாக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை எங்கட மக்கள் அடையாளம் கண்டு அவர்களை தெரிவு செய்ய வேண்டும். இப்போ இனி வரப்போவது உள்ளூராட்சி சபை தேர்தல். ஆகவே அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தமிழ் பிரதிநிதிகளிலே யார் தூய்மையாக தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் தெரிவு செய்து, கட்சியை கூட பார்க்காமல் தனி நபர்களை பார்த்து தெரிவு செய்யும் பொழுதுதான் நாங்கள் ஒரு சரியான கட்டமைப்பை அடிமட்டத்திலே உருவாக்க முடியும். கட்சிகள் எல்லாரும் ஒற்றுமையாக நின்று கேட்க முடியாது போனாலும் கூட தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக கேட்டால் கூட மக்கள் தங்களுடைய அந்த தமிழ் பிரதிநிதிகளுக்கு, தமிழ் தேசியம் சார்ந்த பிரதிநிதிகளுக்கு வாக்களிக்கும் பொழுது, அவர்கள் வெற்றி பெற்றதன் பிற்பாடு ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். அது இயல்பாகவே நடக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலே நான் தமிழன்,
என்னுடைய இனத்தை காக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதுவும் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே எல்லா சவால்களையும் கடந்து தமிழன் என்கின்ற உணர்வோடு தமிழ் தேசியம் சார்ந்த பிரதிநிதிகளை நீங்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தெரிவு செய்ய வேண்டும். அதனூடாகத்தான் அந்த ஒற்றுமையை யாரெல்லாம் உண்மையிலேயே வலியுறுத்துகிறார்களோ அவர்களை எங்களுடைய மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதனூடாக அனைவருக்கும் ஒரு செய்தி சொல்லப்படும், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையைத்தான் விரும்புகிறோம். ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அந்த நயவஞ்சகர்களை, அந்த கூட்டத்தை, அவர்களுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் என்று அனைத்திலிருந்தும் முற்றாக அவர்களை துடைத்து அனுப்ப வேண்டும். ஈவு இரக்கம் இல்லாமல் அவர்களை வெளியேற்ற வேண்டும். இதை எங்களுடைய மக்கள் செய்வார்களாக இருந்தால் நாங்கள் தமிழ் தேசியத்தை மீண்டும் எழுச்சியுறச் செய்யலாம். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதிக வாக்குகளை கூட அவர் பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதன்போது சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சில சேர்ந்து பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்திருந்தார்கள். அதற்கு பிறகு சிவில் சமூக ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளிடையே ஒரு விரிசல் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து, இதற்கு காரணம் என்ன? இதுக்கு உண்மையிலே நானும் அந்த ஜனாதிபதி தேர்தல் போது பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற அந்த முயற்சி என்ற விதத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் அதனுடைய ஆரம்ப கட்ட சந்திப்புகளிலே பங்கு பெற்றி நாங்களும் பயணித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கோட்பாட்டை வைத்திருந்தோம். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து பொது வேட்பாளர் நிலப்பாட்டை ஆதரித்தால்தான் நாங்கள் அதுக்கு ஆதரவை கொடுப்போம். இன்று வரை P2P மக்கள் இயக்கம் ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறது. ஒரு கட்சி ஒன்று தனியாக முன்னெடுக்கிற ஒரு செயற்பாட்டுக்கு நாங்கள் பொதுவாக செல்வது கிடையாது. அவர்கள் செய்வதை நாங்கள் எதிர்க்கவில்லை, தமிழ் தேசியம் சார்ந்தனர் செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் செல்லும் பொழுது அந்த கட்சியோடு சேர்த்து நாங்கள் அடையாளப்படுத்தப்படுவோம் என்ற அடிப்படையிலே எல்லா கட்சிகளும் இணைந்து செய்கின்ற போராட்டங்கள், எல்லா கட்சிகளும் இணைந்து முன்னெடுக்கின்ற முயற்சிகளுக்குத்தான் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை, ஆதரவை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதனூடாகத்தான் ஒற்றுமையை உருவாக்க முடியும் என்பது. அப்போ அந்த அடிப்படையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் பொழுது ஒரு கட்டத்திலே சில கட்சிகள் அல்லது 2 கட்சிகள் இந்த பொது வேட்பாளர் முயற்சிக்கு ஆதரவளிக்கவில்லை. ஏனைய 2 தரப்புகள் ஆதரவளித்தன. அப்போ அந்த இடத்திலே நாங்கள் சொன்னோம், எங்களுடைய நிலப்பாடாக 4 கட்சிகளும் இந்த விடயத்திலே ஒருங்கிணைந்து வந்தால்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த பயணத்திலே பயணிப்போம், இல்லை என்றால் எங்களால் பயணிக்க முடியாது. ஏனென்றால் குறிப்பிட்ட 2 கட்சிகள் இந்த முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தால் அந்த கட்சிகளோடு நாங்கள் ஆதரவாக இருக்கின்ற ஒரு நிலப்பாடு தான் வெளிப்படும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த ஒரு கட்டத்தில் எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சியை செய்யும் போது அந்த மற்ற 2 தரப்புகள் அதை ஒரு வேறு விதமாகத்தான் பார்ப்பார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த கட்டத்திலே அந்த முயற்சியிலிருந்து நாங்கள் சற்று விலகி இருந்தோம். இது ஒரு காரணம். இரண்டாவது, சிவில் தரப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய புத்திஜீவிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பத்தி எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், அந்த தரப்பில் கூட மன வருத்தத்துடன் நான் சொல்கிறேன், தூய்மையாக தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகிற தன்மைகள் இல்லாமல் வேறு வேறு குறுகிய லாபங்களுக்காக செயற்படுகிற தன்மைகளும், அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்கிற தன்மைகளும் அங்கே மிக அதிகமாக காணப்பட்டது. அதனாலும் தான் அந்த முயற்சி சரியான விதத்திலே அடுத்த கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது கூட அது முன்னெடுக்கப்படவில்லை. அதிலே இருந்த ஒரு சிலர் பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களாக வந்து நின்றார்கள். அதெல்லாம் மிகவுமே ஒரு பிழையான விஷயங்களாகவும் இந்த சிவில் தரப்பாக இணைந்து முன்னெடுத்த முயற்சியை முற்றுமுழுதாகவே ஒரு பிழையான முயற்சி அல்லது பொய்யான முயற்சியாக காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு அது தள்ளிவிட்டது. ஆகவே அந்த அடிப்படையிலே அந்த தொடர்ச்சித்தன்மையை அதில் ஈடுபட்ட தரப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாமல் போனது என்பது துரதிர்ஷ்டம். இது காலங்காலமாக நடைபெற்று வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இடத்திலே இதற்கு மேலதிகமாக ஒரு கொள்கையை நான் சொல்ல விரும்புகிறேன். 2009க்கு பிறகு எங்களுடைய சிவில் சமூகங்களுடைய கட்டமைப்புகள், உருவாக்கங்கள், மக்கள் இயக்கங்களுடைய கட்டமைப்புகள், உருவாக்கங்கள் எல்லாமே மேலிருந்து கீழாகத்தான் இருக்கின்றன. மேலிருந்து என்று சொல்லும் பொழுது எல்லாத்திலையும் இருக்கிற பிரமுகர்களை எல்லாம் அழைத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குதல், அது ஒரு பிரமுகர் கட்டமைப்பாக இருக்கும். அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்கள் அங்கே உள்வாங்கப்படுவது இல்லை.
ஆனால் எங்களுடைய பார்வை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய நிலைப்பாடு, எங்களுடைய விடுதலைக்கான பயணம், ஒரு தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் கீழிருந்து மேலாகத்தான் எங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். ஆகவே டாப் டு பாட்டம் இல்லாமல் பாட்டம் டு டாப், கீழிருந்து மேலாக அடிமட்டத்திலே பட்டி தொட்டி எங்கும் மூளை முடுக்கெங்கும் நாங்கள் இறங்கி ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ் தேசியம் என்றால் என்ன, ஏன் நாங்கள் இப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், எங்களுடைய இறுதி இலக்கு என்ன, ஏன் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோருகின்றோம், ஏன் இராணுவத்தை தாயகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கோருகின்றோம். இந்த விழிப்புணர்வு அனைத்து எங்களுடைய உறவுகளுக்கும் சாதாரண பாமர மக்களுக்கும் சென்றடையும் பொழுதுதான் ஒரு புரட்சியை, ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்ப முடியும். திலீபன் அண்ணா சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்றது போல எப்பொழுது மக்கள் புரட்சி வெடிக்கிறதோ அப்பொழுதுதான் எங்களுக்கான விடிவு சாத்தியம். ஆகவே அந்த தளத்திலே தான் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு போராட்டங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழர் பிரதேசங்களிலே காணாமலாக்கப்பட்டோர் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு தீர்வை வழங்கும், தங்களுக்கான பதிலை தாருங்கள் என்று சொல்லி போராட்டங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல தாய்மார்கள் போராடி உயிரிழந்திருக்கிறார்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள். ஆனாலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசாங்கமும் கூறி வருகிறது, உங்களுக்கான நஷ்டஈட்டை நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி கூட இந்த அரசாங்கத்தில் அவர்களுக்கான ஒரு தீர்வு வழங்கப்படும், அதற்கான ஏதேனும் ஒரு சமீட்சைகள் காணப்படுகின்றன? இல்லை, இந்த அரசாங்கத்திலும் அதற்கான சமீட்சைகள் எதுவுமே காணப்படவில்லை என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம், அனுர அரசாங்கம், இலங்கையர் என்ற ஒரு கருப்பொருளைத்தான் அவர்கள் மிகவும் வேகமாக முன்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக எங்களுடைய தமிழினத்துக்கு ஆபத்தான ஒரு விடயம். அண்மையிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஒரு மாநாடு சர்வதேச மட்டத்திலே நடந்தது. அதாவது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு முதலாவது மாநாடு சர்வதேச ரீதியிலே அண்மையிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே நடத்தப்பட்டது. அதற்கு இங்கு இலங்கையிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் அவர்களுடைய செயற்பாடுகளை பார்த்தால், சுவிஸ் அரசாங்கமும் அதிலே ஈடுபட்டிருந்த இந்த ஒழுங்கமைப்புகளை செய்கிற விடயங்களிலே பார்த்திருந்தால் அவர்கள் இலங்கையர்கள் என்ற வகையில தான் கொண்டு வந்து இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்து விட பாக்கினான். இப்ப நடந்த விஷயம் அண்மையில அதுல பார்த்தால், இப்ப சிங்கள மக்களிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இருந்தாலும் அவர்களுடைய நிலம் வேற. அங்க வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. எங்களோட தமிழினத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளோட எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கு, அங்க நூற்றுக்கணக்கில் கூட இல்லை. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பின்னணியை பார்த்தீர்களாக இருந்தால் 2009 யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்திலே வட்டுவாகலிலே, ஓமந்தையிலே, இப்படி பல்வேறு இடங்களிலே எங்களுடைய உறவுகளை நாங்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் கையளித்திருந்தோம். பேர் பட்டியலே இருக்கிறது. வவுனியா நீதிமன்றத்திலும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவை கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுடைய தமிழினத்துக்கு மட்டும்தான் நடைபெற்ற விஷயம். அது சிங்கள இனத்துக்கோ அல்லது இஸ்லாமிய இனத்துக்கோ அப்படியான ஒரு விஷயம் நடைபெறவில்லை. ஆகவே இந்த அனுர அரசாங்கம் என்ன செய்கிறது? காணாமலாக்கப்பட்டவர்கள் தமிழர்களிலும் இருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள் சிங்களவர்களிலும் இருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்களிலும் இருக்கிறார்கள். ஆகவே காணாமலாக்கப்பட்டவர்கள் இலங்கையர்களாக அனைவரிலும் இருக்கிறார்கள். அதற்கு அரசு காணாமலாக்க செய்தக்கூடிய பதிலை சொல்ல வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளக பொறிமுறைக்குள்ளே இதை கொண்டே முடக்குவதும் இலங்கையர்களாக அந்த எண்ணக்கருவை எல்லா விஷயத்துக்கும் இந்த அனுர அரசு திணிக்குது. அப்போ எங்கட மக்கள், எங்கட உறவுகள் இதில் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். சிங்களவர்கள் அங்கே காணாமலாக்கப்பட்ட அந்த பின்னணி, அந்த எண்ணிக்கை, அந்த சூழ்நிலை அது முற்றிலும் வேறுபட்டது. ஈழத்தமிழர்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகள், எங்களுடைய எண்ணிக்கை, எங்களுடைய சந்தர்ப்பம், எங்களுடைய சூழ்நிலை முற்றிலுமே வேறுபட்டது. ஒரு விடுதலைக்காக கடந்த 77 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிற ஒரு இனம், வீரம் என்றால் என்ன என்பதை முழு உலகத்துக்குமே எடுத்து சொன்ன ஈழத்தமிழ் இனம், அந்த ஒரு யுத்தத்தினுடைய உச்சக்கட்டத்திலே ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும், நீங்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்தது என்று தெரியாமல் எந்த அரசாங்கமும் இதுவரை ஒரு நடவடிக்கை கூட இந்த இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக எடுக்கவில்லை. மிருசுவில் படுகொலை செய்த அந்த இராணுவ அதிகாரியை கோத்தபாய ராஜபக்ஷ பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்கிறார். ஆனால் ஆனந்த சுதாகரன் என்று ஒரு அப்பாவி
குழந்தையும் இருக்கிறது உங்களுக்கு அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். இன்னமும் சிறைக்குள்ளதான் வாடிக்கொண்டிருக்கிறார். நீங்க பயங்கரவாதத்தை நீக்குவோம், கைது அரசியல் கையில் விடுதலை செய்வோம்னு சொல்லி ஒன்றும் நடக்கல. ஆக இந்த அனுர அரசாங்கம் வெறுமனே தன்னுடைய கோட்பாட்டியலை அனைவர் மீதும் திணிக்கின்ற செயற்பாட்டை மிகவும் முழுவீச்சாக மும்முரமாக செய்து கொண்டு வருகிறது. இப்போ நான் இப்படி சிலது கதைக்கும் போது சில அனுர அரசாங்கத்துக்கு ஆதரவானாக்கள் சொல்லுவினம், இவர் வேலன் சுவாமிகள் இனவாதத்தை தூண்டுறார், தமிழ் இனவாதத்தை தூண்டுறார். ஐயா, இது இனவாதம் இல்லை. நாங்கள் அடி வாங்கி வாங்கி நொந்து அந்த வலி வேதனையில் நாங்கள் இந்த கதறலை வெளிப்படுத்துகிறோம். இது அநீதிக்கு எதிரான குரல். எங்களுடைய தமிழ் இனத்தை எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் செம்மொழி ஆதிமொழி எல்லா இனங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தது தான் தமிழ் இனம், தமிழ் மொழி. தமிழ் இனத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மத கலாச்சாரங்களும் எல்லா இதையும் இதுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கு. நாங்கள் எந்த மொழிக்கோ எந்த மதத்துக்கோ எந்த இனத்துக்கோ எந்த நாட்டுக்கோ எந்த கலாச்சாரத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல. தொடர்ச்சியாக எங்கள் மீது அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த ஒரு பின்னணியில தான் நாங்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆயுதம் ஏந்துவதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு கூட இந்த ஸ்ரீலங்கா அரசு சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்னமும் திருந்தவில்லை. தங்களுடைய பேரினவாத முகத்தை இன்னமும் ஒரு எள்ளளவும் கூட அவர்கள் குறைக்கவில்லை. ஆகவே இவர்கள் இந்த இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடு என்ற அந்த பௌத்த பேரினவாதத்தை தான் இன்றும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அனுர அரசும் அதைத்தான் இன்னும் முழுவீச்சாக, இன்னும் தந்திரோபாயமாக, இன்னும் நுட்பமாக இது செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான். ஆகவே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தெரியும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பெற வேண்டியதை கூட இவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஆகவே சர்வதேச நீதிக்கு இவர்கள் ஒருபோதுமே இடமளிக்கப் போவது கிடையாது. அது நேரம் தாங்கள் கூட அந்த பிரச்சனையை ஒரு சரியான விதத்தில், உண்மையான விதத்தில், நேர்மையான விதத்தில் அணுகுவார்களாண்டா அதுவும் இல்லை. இதைத்தான் இவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளுமே எங்களுக்கு எடுத்து காட்டுது. அண்மையிலே ஜனாதிபதி தலைமையிலே யாழ் மாவட்ட செயலகத்திலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இப்பொழுது அதிலே பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரதிநிதிகளும், பாராளுமன்ற பிரதிநிதிகள் உட்பட ஒவ்வொரு வைத்தியசாலை பணிப்பாளர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் முக்கியமாக ஒரு பிரச்சனை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. தையிட்டி விகாரை தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்திலே வடக்கு மாகாண ஆளுநரும் தமிழ் மக்கள் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் சென்ற ஒரு சுயேட்சை கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அதுக்கு முன்னுக்கு பின்னாக வெவ்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மக்கள் வேறு விதமாக விரும்புகிறார்கள், இவர்கள் அதை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் என்கிறவாறாக இருவேறு கருத்துக்களையும் முன்வைத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய கருத்து தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? ஓமாம், அந்த தையிட்டி விகாரை என்ற விடயத்திலே நீதி என்பது தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பௌத்த விகாரை நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டு முற்றுமுழுதாக அடித்து நொறுக்கி அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அது ஒரு விகாரையோ மதஸ்தலமோ அல்ல, அது ஒரு சட்டவிரோதமான கட்டிடம். முதல் இதை எங்கட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்தவித அனுமதியும் இல்லாமல் தனியாருடைய காணியிலே கட்டப்பட்ட அந்த விகாரை, அதாவது அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற வகையிலே எங்கள் யாருக்குமே தெரியாமல் இரகசியமாக, அதுவும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா வந்து அதுக்கு அந்த விழாவில் பங்கு பெற்றியதை ஆரம்பித்து அந்த முடிசூட்டி அந்த விஷயத்தை செய்கின்ற அளவில் இராணுவத்தால், முற்றுமுழுதாக இராணுவ பல பிரயோகத்தால் அது கட்டப்பட்ட ஒரு விகாரை. அப்போ ஆன்மீகம் ஒரு வணக்க ஸ்தலம் என்பது மக்களால், துறவியர்களால், மதகுருமார்களால் தான் அது கட்டப்பட வேண்டும். இராணுவத்தால் கட்டப்படுகின்றதே அடிப்படையில் அது பௌத்தத்துக்கு முரணான ஒரு விஷயம். ஆகவே அது எங்களுடைய பார்வையிலே தையிட்டியிலே அமைந்திருப்பது பௌத்த விகாரை அல்ல, அது சட்டவிரோத கட்டிடம். ஆகவே அது அகற்றப்பட வேண்டும். மட்டக்களப்பிலே மயிலத்தமடு மாதவனை அந்த பகுதியிலே 1970ஆம் ஆண்டுகளிலே ஒரு விகாரை ஒன்று இந்த மேச்சல் தர நிலத்திலே அமைக்கப்பட்டு நீதிமன்ற வழக்கு
தாக்கல் செய்யப்பட்டு அதில் தீர்ப்பு அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். சாதாரணமாக மதில் கட்டினா, வீடுகள் கட்டினா, கட்டிடங்கள் கடைகள் கட்டினா அந்த அந்த உள்ளூராட்சி சபையில் அவற்றை அகற்றுகின்றன தானே, அதே போல இது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த விகாரை இடித்து அகற்றப்பட்டிருக்கிறது. இது இங்கே நடைபெற்றிருக்கு, நடக்காத ஒரு விஷயம் அல்ல. ஆகவே அந்த அடிப்படையில் இது இடித்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு. பட் அந்த விகாரை கொண்ட ஒரு காணி இருக்கின்ற அந்த காணியிலாவே விகாரை அகற்றதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அடுத்தது, இந்த மக்களுக்கு பதிலாக வேற மாற்று காணி கொடுக்கிறேன்டா அதுவும் நியாயம் அல்ல. காலம் காலமாக பூர்வீகமாக நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிற காணியிலே தான் நாங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தமிழ் இனமாக சிந்திக்கும் பொழுது வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இனப்பரம்பலை இல்லாமல் செய்வதற்கு சுயநிர்ணய உரிமையை கோர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இனப்பரம்பல் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே சுயநிர்ணய உரிமையை கோருகின்ற விடயத்தை இல்லாமல் நீர்த்து போக செய்வதற்காக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்களும் பௌத்த விகார ஆக்கிரமிப்புகளும் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த விடயம் இருந்திருக்கிறது. ஆகவே மாற்றீடாக வேறு காணிகளை கொடுப்பதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார் கருத்து, இந்து மதம் என்றால் எம்மதமும் சம்மதம், நாங்கள் இது விட்டு கொடுத்து போகணும். அவருக்கு அந்த எம்மதமும் சம்மதம் என்ற விஷயமே அவருக்கு விளங்கல. இந்து மதம் என்பது சைவ சமயம், என்கிற ஈழத்தில் நாங்கள் சைவ சமயம் என்று சொல்வது ஆதியும் அந்தமும் இல்லாத சமயம். அது அனைத்து சமயங்களையும் அரவணைக்கிறது. இது எல்லோருக்குமே தெரியும். நாங்கள் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு விடயத்திலையுமே நாங்கள் மற்ற சமயங்களை நிந்திப்பது கிடையாது. எங்களுடைய சமயத்தை எப்படி மதிக்கிறோமோ அதே போல தான் எல்லா சமயங்களையும் மதிக்கிறோம். ஆகவே எம்மதமும் சம்மதமும் என்ற அர்த்தம் ஒரு சட்டவிரோதமாக தனியாற்ற காணியை பிடிச்சு எங்களோட ஆலயங்களை ஆக்கிரமித்து ஒரு விகாரை என்ற பேரில் ஒரு கட்டிடத்தை கட்டி அதை பேருந்து விகாரையாக மாற்றி கொண்டு வர இது ஒரு அநீதியான செயற்பாடு. ஆகவே இதில் மதம் சார்ந்த இந்த சிந்தனைக்கு அப்பால் எது சரி எது பிழை, எது நீதி எது அநீதி என்றுதான் சிந்திக்க வேண்டுமே தவிர இவர்களெல்லாம் சரியான சிந்தனை இல்லாதவர்கள் எங்களுடைய மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் படுகின்ற ஒரு துன்பமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதாவது இப்பொழுது தையட்டி விகாரி இடித்து அழிக்கின்ற பொழுது அல்லது அகற்றுகின்ற பொழுது அது மத நல்லிணக்கத்தை பாதிக்காதா? இல்லை, நிச்சயமாக மத நல்லிணக்கத்தை பாதிக்காதா என்றால் நாங்கள் சொல்ல வர்ற விஷயம் இது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். ஆகவே அது நிச்சயமாக மத நல்லிணக்கத்தை பாதிக்காது. பௌத்தர்களுக்கு நாங்கள் இதனை விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டும். எங்களுடைய நயனாதீவு நாகவிகாரையில் இருக்கிற விகாராதிபதி அவருடைய பேட்டிகளை நீங்க பார்த்துருப்பீங்களா, அவர் தெளிவா சொல்றார். அப்படியான பௌத்த துறவிகள் இருக்கிறார்கள். தென்னிலங்கையிலேயுமே இது பிழையான விடயம் என்று சொல்லுகின்ற பௌத்த துறவியர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் பௌத்த துறவியாக, கல்கந்த தம்மானந்த தேரர் என்ற பாராளுமன்றத்துக்கு பக்கத்திலே அவருடைய வல்பொல ராகுல இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனம், அவருடைய பௌத்த நிறுவனம் அங்கே இருக்கிறது. அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் வெறுமனே இது இடிச்சு விட்டால் மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று சொல்கிற இடத்துல இப்போ எங்களோட பல்வேறு இடங்களில் எங்களோட கோயில்களை இடித்து அகற்றப்பட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் இடித்து அகற்றப்படைக்க நாங்கள் ஒன்றும் மத நல்லிணக்கம் பாதிக்குது என்று ஒன்றும் குறுக்கிடையில் இது மட்டும் வரைக்க தான் இதை சொல்ல மாட்டோம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்போ பௌத்தர்களே இல்லாத இடத்துல எதுக்கு பௌத்த விகாரை? சில பேர் கேட்குறது, நீங்கள் கொழும்புல எல்லாம் கோயில் கட்டுறீங்கள், அங்கேயெல்லாம் கோயில் கட்ட ஒரு பிரச்சனை இல்லை, அப்போ இங்கே விகாரை கட்டக்கூடாது. கொழும்புல அங்கே கோயில் கட்டி கும்பிட்றதுக்கு சைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சட்டப்படி எல்லாம் அனுமதி எடுத்து காணிகளை வேண்டி அதுக்கேற்ற மாதிரி கோயில்களை கட்டுறாங்க. இன்றைக்கு வெளிநாடுகள்லேயே நிறைய இடங்களில் சைவ ஆலயங்கள் வந்துட்டுது. அந்த மாதிரி இதெல்லாத்தையும் சட்டபூர்வமாக செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய நிலப்பாடு எதுவாக இருந்தாலும் சட்டபூர்வமாக செய்ய வேண்டும். மதம் என்பது என்ன அடிப்படையில்? மதம் என்பது, சமயம் என்பது ஒழுங்குமுறை அடிப்படையில் அதுவும் ஒரு சட்டம். ஆகவே அதையே நீங்கள் உங்களோட அரசு அதிகாரத்தை வச்சுக்கொண்டு இராணுவ கட்டமைப்பை வச்சுக்கொண்டு நீங்கள் இதை மீறி செய்யும் போது இது ஒரு ஆக்கிரமிப்பு, இது ஒரு இன அழிப்பு. ஆகவே இந்த விஷயத்தை கூட அரசு தூய்மையான அரசாக இருக்குமாக இருந்தால், எல்லோரும் இலங்கையர் என்று கருதுகின்ற அரசாக இருக்குமாக இருந்தால், சிங்கள மக்களுக்கு பௌத்த மக்களுக்கு இதை சரியாக விளங்கப்படுத்தி இந்த செயற்பாட்டை அவர்கள் செய்ய வேண்டும், இதை அகற்றி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் சரியான ஒரு சிந்தனைக்கும் நல்லிணக்கத்துக்குமான சந்தர்ப்பம் அமையும்.
குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை எல்லோருக்குமே தெரியும். பொருளாதாரத்திலே இன்னும் பல முன்னேற்றங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொருளாதாரம் ஒரு சிக்க நிலையிலே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஒரு அழைப்பை விடுத்திருந்தது. புலம்பியர் முதலீட்டாளர்கள் இங்கே வந்து தங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருந்தது. இவ்வாறானதொரு சூழலில் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக, என்கின்ற ஒரு சட்டம் காரணமாக புலம்பெயர் தேசத்திலிருந்து இலங்கைக்கு வந்து முதலிடுவதற்கு தமிழர்கள் பெருமளவிலே அச்சப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதாக கருத்து ஒன்று காணப்பட்டது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து எவ்வாறான, இந்த கருத்து எவ்வாறானதொரு உண்மையாக காணப்படுது? நிச்சயமாக, அதாவது பயங்கரவாத தடை சட்டம், அடுத்தது 6ஆம் திருத்த சட்டம். 6ஆம் திருத்த சட்டமும் வந்து எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை மிகவுமே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டம், 6ஆம் திருத்த சட்டம், இந்த ரெண்டுமே உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அப்படி நீக்கப்பட்டால் தான் இங்கே எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு விதமான ஒரு பாதுகாப்பான சூழல் கட்டியெழுப்பப்படும். அடுத்தது, புலம்பெயர் தமிழர்கள் இங்கே வந்து தங்களுடைய முதலீடுகளை செய்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுடைய முதலீடுகளுக்கான உத்தரவாதம் சரியான விதத்திலே வழங்கப்படுமாக இருந்தால்தான் அவர்கள் முன்வந்து அதை செய்வார்கள். ஆகவே அதற்குரிய சூழல் இன்று வரை உருவாக்கப்படவில்லை. அப்போ அந்த சூழலை உருவாக்காமல் இந்த பயங்கரவாத தடை சட்டம், 6ஆம் திருத்த சட்டம் போன்றவற்றை நீக்காமல் நீங்கள் வெறுமனே வாங்கோ முதலீடு செய்யுங்கன்னு சொல்றதுல எந்த அர்த்தமுமே இல்லை. அடுத்தது, இங்கே வந்து பிரதான முதலீடு செய்யும் பொழுது அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய விடயங்கள், எந்தவித அதிகாரமுமே இல்லாத மாகாண சபைகள், அதுவே முழுமையாக ஆளுநருடைய அதிகார எல்லைக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ மத்திய என்ன செய்கிறது என்றால், மாகாணத்தில் இருக்கிற கொஞ்சம் ஒரு சொற்ப அதிகாரங்களை கூட மத்திய ஒவ்வொரு இடங்களூடாக தேசிய பாடசாலைகளை கொண்டு வருவதாக இருக்கலாம், தேசிய வைத்தியசாலைகளை கொண்டு வருவதாக இருக்கலாம், இப்படியான பலவிதமான அணுகுமுறைகள் ஊடாக வடக்கு கிழக்கிலே அல்லது மாகாணங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய அதிகாரங்களையும் பறித்து புடுங்கி எடுத்தாச்சு. அப்போ இப்படி இருக்கேக்க இந்த முதலீடுகளை கொண்டு வந்து நாளைக்கு முதலிட்டு ஒரு விஷயங்களை தொடங்கும் பொழுது அதை நீங்கள் பறித்தெடுக்க மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அடுத்து, இப்போ இருக்கிற அனுர அரசு அடுத்தது வெளிநாட்டு தலையீடு கிடையாது, சர்வதேச தலையீடு கிடையாது, ஐக்கிய நாடுகள் சபை என்ற தலையீடு கிடையாது என்று எல்லா தலையீடுகளை நீங்கள் நிறுத்திவிட்டால் உங்களை நாங்கள் எப்படி நம்புவது என்பதுதான் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி. முதல் வேலையாக நீங்கள் எங்களுடைய நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய விதத்தில், உதாரணமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இன்று நிலை கொண்டிருக்கிற இராணுவத்தில் ஒரு 25% முதல் இங்கேருந்து அகற்றுங்க. முதல் கட்டமாக நீங்கள் சும்மா வெறுமன ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை பயங்கரவாத இயக்கம் உருவாக்கம் இல்லை பயங்கரவாதம் இருக்குன்னு சொல்லி உங்களோட தேவைக்காக நீங்க அப்படி பொய்யான கருத்து உருவாக்கங்களை இங்கே செய்து கொண்டு, இந்தியாவும் செய்து கொண்டு இருக்கு, எல்லாரும் தான் செய்து கொண்டு இருக்கணும், இதில் செய்து கொண்டு எங்கட மக்களை எவ்வளோ காலத்துக்கு தான் நீங்கள் ஏமாற்ற போறீங்க? இது நிச்சயமாக உங்களுக்கு திரும்பி வரும். ஆன்மீக ரீதியில் நான் சொன்ன யோசிப்பாங்க, சுவாமி இப்படித்தான் கதைக்கிறது உண்டு. ஆனால் கர்ம வினை என்று ஒன்று இருக்கு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்கள் எவ்வளவுக்கெல்லாம் இப்போதும் தொடர்ந்து அநியாயம் செய்கிறீங்களோ அது ஒரு கட்டத்தில் திரும்பி கட்டாயம் உங்களுக்கே திருப்பி வரும். ஆகவே அந்த அடிப்படையிலான் இராணுவத்தை குறையுங்க. முதல் கட்டமாக நல்லிணக்கமாக இந்த தையிட்டி விகார போன்ற சட்டவிரோத விகாரைகளை, குறுந்துருமல விகார சட்டவிரோதம், பழைய சம்மல நீராவியடியில் புத்தர் சில நீதிமன்றம் உத்தரவோட கட்டக்கூடாண்டு இரவோடு இரவா இராணுவத்தை போட்டு கட்டி முடிக்கிறீங்க. அப்போ இப்படி சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள், எங்கேயாவது ஒரு சைவ கோயில் சட்டவிரோதமாக இருந்தால் அந்த சைவ கோயிலும் இடித்தளிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ தேவாலயம் எங்கேயாவது சட்டவிரோதமாக இருந்தால் அதுவும் இடித்தளிக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல், இஸ்லாமிய பள்ளிவாசல் சட்டவிரோதமாக இருந்தால் அதுவும் இடித்தளிக்கப்பட வேண்டும். இங்கே நாங்கள் சமய ரீதியில் மத ரீதியில் ஒரு விஷயம் சொல்லல. எது சரி எது பிழை, எது நீதி எது அநீதி, இது எந்த மனிதனும் சிந்திக்கலாம், சுயமாக சிந்திக்கக்கூடிய யாரும் சிந்திக்கலாம். அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர நாங்கள் நீதிக்காக குரல் எழுப்புகிறோமே தவிர நாங்கள் இனவாதிகளோ மதவாதிகளோ கிடையாது. இதுதான் உண்மை. தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு உண்மையிலேயே ஒரு தூய்மையான தலைமைத்துவத்தை எல்லாருமே எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2009க்கு பிறகு எங்களுடைய இனத்தை தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருங்கிணைத்து ஈழத்தமிழினமாக ஒரு விடுதலை பயணத்தை முன்னெடுப்பதற்குரிய ஒரு தலைமைத்துவ ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இரண்டாவது, எல்லா மக்கள் மத்தியிலும் தமிழ் தேசிய உணர்வு, சுதந்திரத்துக்கான உணர்வு ஆழ ஊறி போய் இருக்கிறது.
அவர்கள் சில வசதிகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, சில காசு சாப்பாடு வயிற்று பிழைப்புக்காக சில கட்சிகளுக்கு பின்னால, அரசுக்கு பின்னால போகிறார்களே தவிர அவர்களுக்குள்ளே ஆழமான உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஏன்னா தமிழன் என்ற உணர்வை யார் மறக்க முடியும்? அப்போ அந்த உணர்வு, அந்த எழுச்சி அடிப்படையிலே நாங்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் முன்வைக்கிற நிலப்பாடு, சர்வதேசம் வடக்கு கிழக்கிலே ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கின்றோம். இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க முடியாது. அல்லது எங்களை போன்ற ஆன்மீக தலைவர்கள், சமய தலைவர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மட்டும் இதை தீர்மானிக்க முடியாது. அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் எல்லாம் கூட்டா சேர்ந்து கூட இந்த இனத்தின் தலைவிதியை தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொரு தமிழனும் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் முழுமையான பூரணமான ஜனநாயகம். ஆகவே நீங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பை வடக்கு கிழக்கிலே நடாத்துங்கள், மக்கள் தீர்மானிக்கட்டும் எங்களுக்கு எப்படியான நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் என்று. அப்ப நிரந்தர அரசியல் தீர்வுக்காக ஒரு பொது வாக்கெடுப்பு சர்வதேசத்தாலே நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ சர்வதேசம் இதை முன்வந்து அந்த பொது வாக்கெடுப்பை நடத்துமாக இருந்தால் அதிலே மக்கள் என்ன தீர்வை தேர்வு செய்கிறார்களோ அதனை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் எங்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வாக இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இரண்டாவது, உடனடி கோரிக்கையாக எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இருந்து இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும். தேவையில்லாத செலவீனம், பாதுகாப்பு செலவீனம் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் பொருளாதார முன்னேறணும்னா கூட இதை செய்தாகணும். அப்போ இது வெளியேற்றப்பட்டால் தான் இங்கே இருக்கக்கூடிய சூழல் இயல்பு சூழல் வரும். இந்த இராணுவ உடையையும் துப்பாக்கியையும் பார்த்தா இப்போ கூட பார்த்தா 5 பேர் சைக்கிளில் போயிடும். நான் நடந்து வரேன். அப்போ அதே சைக்கிளில் சுற்றி திரிகிறது, துவக்கோடையும் சுற்றி கொண்டு உடுப்பையும் போட்டு சுற்றி திரிஞ்சா என்ன, எங்கள் எல்லாரையும் ஒரு அச்சுறுத்தலுக்கெல்லாம் அடக்கி வச்சிருக்கிறார். அப்பப்போ போராட்டங்கள் செய்ய எங்களை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டம் அகண்டு கொண்டே அதை அடக்கி வச்சுக்கிறது. அப்போ நாங்கள் இன்றைக்கு தாயகத்தில் ஒரு மூடிய ஒரு திறந்த வழி சிறைச்சாலைக்கெல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது நீக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நீக்கப்பட்டால் தான் நீங்கள் நல்லிணக்கம் சமாதானம் என்று அடிக்கடி பேசுகிறீங்களே. உண்மையான நல்லிணக்கம் வேணுமென்றால், உண்மையான சமாதானம் வேணுமென்றால் இந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது உடனடி கோரிக்கையாகவும், வடக்கு கிழக்கிலே சர்வதேசத்தினால் ஈழத்தமிழர்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வுக்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பு இவ்வாறு இருக்கையிலே மக்கள் தங்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு சரியான விழிப்புணர்வு தேவை. இதை தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் தான் அவர்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும். எதிர்வரும் தேர்தல்களிலும் இந்த அலையினுடைய தாக்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அரசியல் தலைவர்களிடையேயும் மக்கள் பிரதிநிதிகளிடையேயும் ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுடைய திசை திரும்பலை நாங்கள் கட்டுப்படுத்துவோமாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு, பல கைதுகளுக்கு மத்தியிலும் பல தடவைகள் கைது செய்யப்பட்டு பிணைகள் விடுவிக்கப்பட்டு அதற்கு பின்னாலும் ஓயாது பல்வேறு போராட்டங்களிலே பங்கெடுத்து மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்ற ஒருவர் தான் இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக எங்களோடு இணைந்திருந்து பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்காக வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்ச்சி வாயிலாக எங்களோடு இணைந்திருந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நானும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.